அப்போஸ்தலர் 15:17 சொல்லுகிறது, பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாய் நிறுத்துவேன். அல்லேலூயா. பழுதாய் போன காரியங்களை அவர் மறுபடியும் எடுத்து அல்லேலூயா அதை சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற வேலைகளில், உங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும் இது நஷ்டமாய் போயிருது, இது லாபம் அதில் வரல, இது நெருக்கமாக இருக்கிறது, இது கெட்டு போயிருச்சு, இது பழுதாய் போயிருச்சு, இது உடைஞ்சு போயிருச்சு, இது முறிஞ்சு போயிருச்சு, இதை எதுவுமே செய்ய முடியலை, இதை தூக்கி நிறுத்த முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்த்து உடைந்து போய் அதை என்னை செயல்படுத்தவே முடியாது, செயலிழந்து போயிருச்சு, அது நஷ்டமாக போயிருச்சு, அதை தூக்கி எடுக்க முடியாது, அதை நம்ம எந்த விதத்துலையும் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்த ஒரு விஷயம் சொல்கிறாரு, பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன்னு சொல்லுகிறார். அதை ஹல்லேலூயா. அவர் அதை சீர்படுத்துகிறாராம். உங்களுடைய அந்த நெருக்கங்களில் நீங்கள் எதெல்லாம் சரிப்படுத்த முடியலைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பார்த்தீங்களா ஒழுங்குபடுத்த முடியலைன்னு நினைக்கிறீங்களோ, மறுபடியும் எடுத்து கட்ட முடியலைன்னு நினைக்கிறீங்களா, விழுந்து போயிருச்சு, உடைஞ்சு போயிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த காரியத்தை தேவன் என்ன சொல்கிறாராம், பழுதாய் போயிருச்சுன்னு நினச்சி நீங்கள் கைவிட்டுலாம் அப்படின்னு நினைக்கிற காரியம் அல்ல, உங்களை கைவிட்டு விட்டது என்று சொல்லி நினைக்கிற அந்த காரியங்களில் தேவன் அதை மறுபடியும் எடுத்து அதை சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துகிறாராம். ஹல்லேலூயா. அது உங்களை வேலையாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், தாய் பிள்ளைகளுடைய உறவாக இருக்கலாம், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. நீங்கள் அவ்வளோதான் ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம், இனி இதில் இருந்து வெளியே வரவே முடியாது, இதில் அவ்வளோதான் நான் மாண்டு போயிடுவேன் போல் இருக்குது அப்படின்னு நினச்ச ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, பழுதாக போயிருச்சு, கெட்டு போயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காரியத்தை அவர் மறுபடியும் சீர்படுத்துகிறாராம். அதை சரிப்படுத்தி, அதை ஒழுங்குபடுத்தி, அதை நன்றாக சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துகிறாராம். ஹல்லேலூயா. அதை பழுது பார்த்து நிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார், அதை கட்டி தூக்கி நிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உடைந்து போனதை ஒட்டி அப்படியே உங்களுக்கு அப்படியே புதிதாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக உங்கள் கருத்தில் அவர் கொடுக்கிறதா இருக்கிறார். நஷ்டப்பட்ட பகுதிகள் எல்லாம் அப்படியே லாபமாக்கி உங்கள் கையில் கொடுக்கிறார், தீமையான பகுதிகளை எல்லாம் நன்மையாக்கி கொடுக்கிறார், துக்கமான பகுதிகளெல்லாம் சந்தோஷமாக்கி கொடுக்கிறார், பலவீனமான பகுதிகளையெல்லாம் பலப்படுத்தி கொடுக்கிறார், கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஒட்ட வச்சு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சுக்குங்க. கர்த்தர் உங்களை சீர்படுத்தி மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.